இதே டோனில் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா திடீர்னு இடையில எக்ஸைட் ஆனால் என்னங்க சொல்கிறீங்க? அதுக்கு மட்டும் போடாமல் நீங்கள் பேசுகிறதே வேவ் ஃபார்ம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, துண்டாக தெரியும். நான் பேசுனது நீ பேசுனது எடுத்து வைக்கலாம். நான் பேசுனது இப்படி வந்துட்டு இருக்கும், இப்படி இருக்கும் நீ பேசுறது. அது தயவு செஞ்சு அது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கத்தாதீங்க. இயர்ஃபோன் வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்கள் கிருஷ்ணா, யோகேஷ். இந்த வாரம் வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னா, அதனால இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிற எல்லாரும் சொல்ற மாதிரி 3 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை, ஆக்சுவலாக அதுல இருந்து ஒரு கமெண்ட் வந்து அந்த வீடியோவில் இல்லை, ஷார்ட்ஸ் இதில் வந்து ஒரு கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்ட் என்னன்னா, இந்த மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபி பற்றிலாம் பேசுங்க தோழரே அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபினா என்னங்கிறத நான் பார்த்தோம். அது கசகசன்னு அவ்வளவு இருக்கு, ஒரே வீடியோவில் பேச முடியாது போல். பேசணும்னா அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 1/4 மணி நேரம் வீடியோவுக்கே வந்து 50 கதறாங்க இருக்கு. ஸோ அதான், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். இப்போ அதில் இருந்து ஒரு 2 மேட்ரு எடுத்து அதை மட்டும் இப்போ பேசுவோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3 மெட்டாஃபிசிக்கல் ஃபிலாசபி மாதிரி போடலாம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ என்ன பேச போகிறோம்னு சொல்லுங்கள். மினிமலிஸ்டா மெட்டீரியலிசம் ஐடியலிசம் பற்றி பேச போகிறாங்க. மெட்டீரியலிசம்னா அவங்களுக்கு வந்து இது வேணும், ப்ரூஃப் வேணும். ப்ரூஃபை தான் நம்புவாங்க. அவங்க தான் வந்து மெட்டீரியலிஸ்ட். ஐடியலிஸ்ட்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்புவாங்க. அவங்க தான் வந்து ஐடியலிஸ்ட். இப்போ நெருப்பு சுடுது அப்படிங்கிறப்ப நெருப்பை தொட்டா சுடும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன். அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்குது. இதை இப்போ நம்புறவன் வந்து மெட்டீரியலிஸ்ட். இல்லை, தொட்டு பார்ப்பேன், தொட்டு பார்த்து அது சுட்டுச்சு அப்படிங்கிற அனுபவத்தை நான் பெறும்போது தான் அதை வந்து நான் நம்புவேங்கிறவங்க ஐடியலிஸ்ட். ஜெமினிகிட்ட தான் ஆக்சுவலாக இது பண்ணிட்டு இருந்தேன், எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவனை போட்டு இப்படி இருப்பார் ஒரு போட்டை பற்றி நகைச்சுவை இறக்கிட்டேன். அங்கே யோசிச்சேன், அதை பண்ண முடியல. அந்த என்ன படம் போக்கிரி படத்தில் வச்சு இது பண்ணுற மாதிரி இறக்கிட்டேன் உள்ள. ஜெமினிகிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், கூகுள் ஜெமினிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள்ள என்ன இப்படி சொல்கிறாங்களே, இது என்ன ஏதுன்னு கேட்டு அவனை மண்டையை பிடிச்சி அவனை குழப்பி விட்டு, இல்லை இது இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் இதை கிருஷ்ணாவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டாப்புல. அப்போ வந்து ஐடியலிஸ்ட் வந்து ஏலியனை நம்புவாங்களா? இந்த கேள்விக்கு வந்து எனக்கு என்ன பதிலாக இருந்ததுன்னா, ப்ரூஃபை நம்புறவங்க மெட்டீரியலிஸ்ட்னு சொல்லியாச்சு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்புறவங்க ஐடியலிஸ்ட்னு சொல்லியாச்சு. இப்போ ஏலியன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்கிறதுக்கு நமக்கு 100% நம்மகிட்ட ப்ரூஃப் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமா நம்ம ஏலியனை? அப்படி வர்றதுக்கு இடையில இதில் நம்ம எதுன்னே தெரியலையே. நம்ம இப்போது என்னென்னா, தீயில கையை வச்சா சுடும், நான் வச்சு பார்த்தாதே நான் நம்புவேன் அப்படின்ற அளவுக்கு முட்டா பசங்க இல்லை. அப்போது நம்ம ஐடியலிஸ்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எல்லா விஷயமும் மெட்டீரியலிஸ்டிக்காகவே நம்ம எடுத்துக்கிறோமா? எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு நம்ம தேடுறோமா? இல்லை சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்க விஷயங்கள் மட்டும்தான் நம்புகிறோமா? அதை தாண்டின விஷயங்கள் நம்ம யாருமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆமாம். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் யோசிக்கும் போது தான் தெரியுது, நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டாக தான் இருக்கோம். ஆக்சுவலாக ப்ரூஃப் இருக்கிறத மட்டும்தான் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே பொதுவான மனித குணம் வந்து ப்ரூஃப் இருக்கிறத நம்புறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். அது ஏன் அப்படின்னா, அது வந்து அந்த ஏமாற்றம் பிடிக்காமல் இருக்கிறது. இப்படி ஏமாற மாட்டோம், ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது இருக்கும். மொக்க வாங்குறதுக்கு பயப்படுறோம். அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது சரி, ஒரு இது இருக்கும், இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்காதுடா, அந்த ஐஸ்கிரீம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி இவன் சாப்பிட்ருப்பேன் போல முன்னாடி, நம்ம எதுக்கு இது வாங்கி, ரொம்ப நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதையே வாங்கிக்குவோம். அந்த இடத்துல நம்ம மெட்டீரியலிஸ்ட் ஆயிரும். அந்த இடத்துல மெட்டீரியலிஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த ஐடியலிஸ்ட்டாக வந்து ஏன் வந்து ஐடியலிஸ்ட்டாகவும் நிறைய பேர் ஏன் இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்குல்ல, கேட்கும்போது நல்லா இருக்குது, இது பண்ணும்போது நல்லா இருக்குது. இப்போ நமக்கு தெரியாத, அதுக்கு ப்ரூஃபே இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம்டா, நீ வந்து இருட்டு ரூம்குள்ள உட்காந்துன்னா உன்னை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்டா, நீ வந்து இல்லைடா நம்புறதுங்கிறத தாண்டி இவனே சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ப்ரூஃப் இல்லை, அதெல்லாம் அனுபவங்களால் வரக்கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்குல்ல. இப்போ நம்ம கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ கடவுளில் வந்து மெட்டீரியலிஸ்ட் நம்புவானான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கடவுள் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது சயின்டிஃபிக்கலி. பட் ஐடியலிஸ்ட் நம்புறான் அப்படின்னா அதை நம்ம அனுபவத்து மூலமாக நம்ம பெறுறோம்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, இந்த டிவைனிட்டி, அந்த ஒரு செரினிட்டியை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது மூலமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம அதை இது பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஐடியலிஸ்ட்டாக இருக்கும். இவன் சொன்ன மாதிரி நம்ம இல்லை, இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும், நான் 10 பேர் சொல்லியிருக்கான் அப்படின்னா, அப்போ அதுக்கு தான் நம்ம
கொடுக்குறோன்றப்போ அந்த இடத்துல நம்ம மெட்டீரியலிஸ்ட் ஆயிடுறோம். எது யோகேஷ் நல்லது? பீயிங் மெட்டீரியலிஸ்ட் இஸ் குட்டா, பீயிங் ஐடியலிஸ்ட் இஸ் குட்டா? அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குடா. எப்படி சொல்கிறேன்னா அக்னாஸ்டிசிசம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போதே வந்து உங்களுக்கு தோணியிருக்கும், நம்ம மெட்டீரியலிஸ்ட்டாக இருந்திருக்கோமா? ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். ஐடியலிஸ்ட்டாக இருந்திருக்கோமா? ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். நம்மலாம் வந்து இந்த இந்த இதெல்லாம் தோணியிருக்கு. அப்போ ரெண்டுமே இருக்கே, என்ன இது? அதுவா எதுனே தெரியலையே, தெரியாது இசம், அதுதான் அக்னாஸ்டிசம். எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கோம் நினைக்கிறேன். இப்போ நம்ம நீ மெட்டீரியலிஸ்டிக்கா ஐடியலிஸ்டிக்கான்னு கேட்டால் நான் வந்து அக்னாஸ்டிசிஸ்டிக் அப்படிங்கிறதான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. தெரியாது. தெரியாது. இது நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, பேஸாக நம்ம யோசிக்காம இது ஏன் இப்படி ஏன் அப்படி ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்க எல்லாருமே தெரியாதுங்கிற ஒரு இடத்துல தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதான் உண்மை. இப்போ இப்போ வந்து தெரியுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாவது வரும். தெரியாதுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குங்கிற கேள்வி வருது. ஏன்னா தெரியாது. அது கவிதையாக இருக்குங்க, இது அப்படியா? தத்துவமாக இருக்குங்க அது. ஸோ இப்போ இது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். லைக் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து நான் நம்ப மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். பட் அந்த கடவுள் தன்மை அப்படிங்கிற அந்த அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு காட்லி ஸ்டேட் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்மளால் இது பண்ண முடியும், நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் நம்புகிறேன். அப்போ இது எதுக்குள்ளே வரும், தீஸ்டா ஏத்திஸ்டா அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு இடையில இருக்க தெரியாதிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேட்டருக்குள்ள தான். ஆக்சுவலாக இது வந்து ப்ரூஃப் தானே. என்னது? இப்போ கடவுள் தன்மைங்கிறது வந்து அந்த லெவலுக்கு அந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தர் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான். என்ன ப்ரூஃப் இருக்கு? புத்தா இருக்கா இல்ல? அது டேர்ம் தானே பண்றோம், நம்மளா சொல்லிக்கிறதா? அவரே கடவுள்னு சொன்னாங்க. அப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறங்க புத்தாங்க ஃபெயிலியர். அது அது டேர்ம் தான். நம்ம அது எப்படி வேணா நம்ம டேர்ம் பண்ணலாம். அது ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. சயின்டிஃபிக்கலி அவன் ஃபார்முலா கேட்குறானுங்க, மேப் கேட்குறானுங்க. எப்படி போறது? இப்போ போனாருன்னு சொல்றேல, நான் போகணும் வழி சொல்லு. ஆமா, மெட்டீரியலிஸ்டிக் வந்து மைண்ட் சோல்லாம் நம்ப மாட்டானுங்க. அவன் நம்புறது வந்து பிரெயினை தான். பிரெயின் மைண்ட் ஒன்று தானே, வேற வேறையா? அதை நம்ம வேற மாதிரி டேர்ம் பண்றோம்ல. ஓகே ஓகே, புரியுது. வேற வார்த்தைன்னு சொல்ல வரல. அதுக்கு நம்ம கொடுக்குற கேரக்டரிஸ்டிக்ஸும் பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒன்றும் கிடையாதுல்ல. ஓகே, மைண்ட்னா ஆக்சுவலாக லிட்ரல் பர்சன், அது ஒரு கேரக்டர். அந்த மாதிரி நம்ம டேர்ம் பண்ணுறோம். பிரெயினுங்கிறது ஒரு ஆர்கன், அவ்வளோதான். அந்த மாதிரி. ஸோ அந்த ஆர்கனில் உனக்கு ஸ்பார்க் ஆகிற தாட்ஸு அதுதான் நீ வந்து பண்ணுற. உனக்கு வந்து மைண்டுலாம் ஒன்றும் தனியாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த அக்னாஸ்டிசிசம் அப்படிங்கிற மேட்ரு இதுதான். தெரியாது நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோங்கிறதே தெரியாது. அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து கடவுள் ஏத்திஸ்ட்லையோ நாங்கள் வந்து அன்னைக்கு சொன்னோம்ல இந்த நீலிஸ்டிக் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ இந்த நம்ம நீலிஸ்டிக்கா இல்லை எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டிக்கா அப்படின்னு கேட்டோன்னா நிறைய பேர் இப்போ எங்களுக்கே அப்படி இதனால தான் நான் அந்த டாபிக் எடுத்து பேசினேன் இன்னைக்கு. ஸோ அப்படி தெரியாது அப்படிங்கிற மாதிரியான பீப்புள் மூலையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான் இதை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில வந்து இந்த ஆம்னி ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமாவும் இருக்கிறது அப்படிங்கிறது. இது நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பர்செப்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அக்னாஸ்டிசமில் இருக்கோமா இல்லை வந்து இந்த ஆம்னி ஸ்டேட்டில் இருக்கோமா அப்படிங்கிறது. எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்காங்கன்றேன். என்னது? ஒன்று எல்லாருமே எல்லாமாவும் இருக்காங்க, இல்லை எல்லாருமே எதுவுமாவுமே. ஒரு கோட் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் அண்ட் இஸ் நாட். ஒன்று எல்லாமே இருக்கு, இல்லை எல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரியானது. கமலஹாசன் மாதிரி இருக்கு. இங்கே இருப்பேன், மேலே இருக்காரு, ஆண்டவர் மேலே தாங்க இருப்பாரு. எல்லாமே இருக்கு, இல்லை இல்லை. அதாவது ஒன்று இப்படி பார்க்கலாம். எப்படி பார்ப்பேன்? இது ரெண்டுல எதுன்னு தெரியல, அப்படி ஒரு விதமா பார்க்கலாம். ரெண்டுமே நான் தான், ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இதுவும் குழப்பமான ஒரு கசகசாவாக தான் இருந்தது. லேட்டாக பிடிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டென்ஷியலிசம், நெய்லிசம் போட்டு 3 வீடியோக்கு அப்புறம் வந்து தலைவன் கரெக்டாக சொல்லிட்டான் அந்த வார்த்தையை. நான் 3 வீடியோ கழிச்சு நான் இதை சொல்ல வைக்கிறேன். மெட்டீரியலிசம் ஐடியலிசம்னா மினிமலிசம்னா ஆரம்பத்தில் அது மறந்துட்டேன். மறந்து இப்படி சொன்னேன்னா எப்படிறா அவங்களுக்கு அதை மறந்துட்டேன். இப்போ ஏதோ சொன்னேன் அக்னாஸ்டிசிசம், அதுதான் எனக்கு வரல. அக்னாஸ்டிசிசம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் நீலிசம் இருக்குல்ல, அந்த வீடியோவும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுவும் சரி, அப்புறம் இந்த வீடியோவும் சரி, இது எல்லாமே கேள்வியோடய முடிக்கிறீங்களே, பதிலே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா தெரியாதனால தான் அந்த வீடியோ. ஆமாம்,
பதில் இருந்துச்சுன்னா அது எப்படி அது அது பதில் இருக்குன்னா அவங்களுக்கு கொடுங்க. மூடர் மூளைன்னு பேர் வச்சது மாதிரியே இருக்காதீங்க. இதுதான் மேட்ரு அப்படின்னா கமெண்ட் போடுங்க. இன்னொன்று நான் எப்போவே சொல்லிடுறேன், பதில் இருக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட்டுக்கு பதில் இருக்குது அப்படின்னா நாங்கள் பேச மாட்டோம். போர் அடிக்குது, இதுக்கு பதில் இருக்க கண்டென்ட்லாம் போர் அடிக்குது. பதில் இல்லை, குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. குழப்பிட்டே இருக்கலாம். நாங்கள் குழம்புனது இல்லாமல் நான் இவனை குழப்புவேன், இவனும் நானும் சேர்ந்து உங்களை குழப்புவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த வீடியோ. பாருங்கள், குழம்புங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் மட்டும் குழம்புனது பத்தல, வேறு யாராவது குழப்பணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை தட்டி விட்ருங்க. மூடர் மூளை இன்ஸ்டா பேஜும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போட்டோம். இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதில் ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் போடுவோம். இதோட சின்ன சின்ன ஃபார்மெட்லாம் அங்கே பேசலாம் நம்ம இன்ஸ்டாவில். ப்ளூப்பர்ஸ் வீடியோலாம் அதில் வரும். ப்ளூப்பர்ஸ் இல்லைடா, ப்ளூப்பர்ஸ் இங்கே வார்த்தைகளாக தான் இருக்குது. அதெல்லாம் போட முடியாது. ஓ, அந்த வார்த்தைகள். ஓகே ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மெட்டாபிசிக்கல் ஃபிலாசபி பற்றி இன்னும் அடுத்தடுத்த இதெல்லாம் போடுங்க. அப்படி இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே. இல்லை ரொம்ப இடையெல்லாம் ரொம்ப மாற்றி பேசுவீங்களா, கண்டென்ட் மட்டும் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். வீடியோ பற்றின எல்லா ரிவ்யூஸுமே தயவுசெய்து கூட ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு உதவும். அந்த ரிவ்யூலாம் கொடுக்கும்போது நாங்கள் இன்னும் பெட்டர் பண்ணிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் உங்கள் யோகேஷ். நான் உங்கள் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய். இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் போவாது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பரவாயில்ல, இது நகைச்சுவையாக ஏதாவது. சரி சொல்லுங்க நகைச்சுவை சொல்லுங்க. இல்லை சொல்கிறேன். நரேஷ்ன்றேன் ப்ளீஸ். வேணாம் சொல்லு.